ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம மேஷல் அனிமையோட தமிழ் ரிவ்யூ எப்படி இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் கேட்கலாம், இந்த அனிமே வந்து ரொம்ப நாள் ஆச்சுடா, நீ இப்போ வந்து தமிழ் ரிவ்யூ போடுற அப்படின்னு கேட்கலாம். பட் நான் ரிவ்யூ பண்ண போகிறது என்ன அப்படின்னா, தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது, இந்த அனிமே ஓவராலாக எந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க, அண்ட் இந்த அனிமே பார்க்கலாமா வேணாமா அப்படின்றத நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து இப்போ நருட்டோ தமிழ் டப் அந்த மாதிரி அந்த கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய அனிமேஸ் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவுமே ஒரு சில பேர் என்னென்னா தமிழ் டப்பிங்கில் வந்த அனிமேஸ் மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஏன்னா அவங்களுக்கு வந்து மேபி ஜாப்பனீஸ் புரியாமல் இருக்கலாம், இல்லைன்னா சப்டைட்டிலில் பார்த்து என்னடா பண்ண போகிறோன்ற மாதிரி தோணலாம், இல்லை இங்கிலீஷ் சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம். பட் ஒரு சில பேருக்கு இதெல்லாம் புரிஞ்சாலுமே தமிழில் பார்க்குற ஒரு ஃபீல், அதாவது மதர் டங்கில் பார்க்குற ஒரு ஃபீல் இருக்காதுன்ற மாதிரியும் இருக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த நருட்டோ தமிழ் டப் பண்ணி விட்டதுக்கப்புறம், டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நிறைய அனிமேஸ் என்னென்னலாம் தமிழ் டப்பில் இருக்குன்றத செக் பண்ணி தேடி போய் பார்க்குறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய கிரன்ச்சி ரோலாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், நிறைய சைட்ஸ் வந்து தமிழ் டப்பில் அஃபிஷியலாகவே அனிமேஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோன்னு நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் இந்த அனிமே வந்து எந்த மாதிரி ஒரு பேஸில் இருக்கும் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மேஷல் அனிமேவோட தமிழ் டப் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், தரமாக இருக்குது, ரொம்ப குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க இது வந்து ஒரு டப்பிங்கு ஒரு லோ குவாலிட்டியாக இருக்குது அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. நீங்கள் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறமே அதுக்குள்ளே போயிடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேட்சியாக ஒரு பிளெண்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. தமிழ் டப்பிங் வந்து குறையே சொல்ல முடியாது. அது வந்து நேச்சுரலாகவே செட் ஆயிடுச்சு. எல்லா கேரக்டருக்கும் வேறு வேறு வாய்ஸஸ் கொடுத்து அதை நேச்சுரலாக அழகாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ தமிழ் டப்பிங் வந்து தரமாகவே பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். அண்ட் சீசன் 1 and 2 ரெண்டுமே தமிழ் டப்பிங்கில் ஃபுல்லாக வந்துருச்சு. நான் வேணா ஒரு சின்ன கிளிப் வந்து தமிழ் டப்பிங்கில் இருந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் இந்த தமிழ் டப்பிங் எப்படி இருக்குன்றத உங்களோட ஒப்பீனியனை வந்து ஷேர் பண்ணுங்கள். இது என்ன மேஜிக்கா ஏபிள்? கண்டிப்பாக கிடையாது. கவசம் எல்லா மேஜிக்கையும் அழிச்சிடுச்சு. இதுக்கான அர்த்தம் கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி அவன் தான் இதை பண்றான். வாய்ப்பே இல்லை. ஓகே, அந்த தமிழ் டப்பிங்கோட கிளிப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எப்படி இருக்கும்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ரொம்ப நல்லா குவாலிட்டியாகவே பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே உங்களுக்கு ஒரு இரிட்டேட்டிங்கான ஃபீல் கூட வராது. ரொம்ப எங்கேஜிங்காகவே நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்கு, அதாவது தமிழில் பார்க்கக்கூடியவங்களுக்கு கனெக்ட் ஆகிற வேர்டிங்ஸ்லாம் போட்டு ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. ஓவராலாக தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா தரமாகவே இருக்குது. நீங்கள் தமிழ் டப்பிங்கில் ஒரு நல்ல அனிமே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த அனிமே கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன். மஸ்ட் வாட்ச் கேட்டகிரி. நீ இது நிறைய பேருக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதாவது நான் தமிழில் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். இந்த அனிமே வந்து நான் என்ன சொல்கிறது, இப்போ ஒரு சோலோ லெவலிங்காக இருக்கட்டும், இல்லைனா ஒரு கைஜு நம்பர் 8 இருக்கட்டும், அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான அனிமே இல்லை. பட் இதோட ஸ்டோரி லைனாக இருக்கட்டும், இதோட ஸ்க்ரீன் ப்ளே, இது கொண்டு போயிருக்க அந்த கான்செப்டே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, இந்த மேர்ஷல் அனிமேவோட ஒரு ரிவ்யூ மாதிரி நான் சொல்லிடுறேனே, ஒரு ஒன்லைன் மாதிரி சொல்லிடுறேன். அதுக்கடுத்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இதை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த மேஜிக் பேஸ் பண்ண அனிமேலாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அனிமேவை நீங்கள் பார்த்தே ஆகணும். அண்ட் நீங்கள் வந்து ஹாரி பாட்டர் பார்த்துருப்பீங்களே, ஹாரி பாட்டர் மாதிரியே, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா ஹாரி பாட்டரை பேஸ் பண்ண மாதிரி ஒரு அனிமேனா அது இதுதான். ஏன் நான் சொல்கிறேன்னா, அதாவது ஹாரி பாட்டரோட ஸ்டோரி லைன் இதில் வந்து கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. பட் ஹாரி பாட்டரில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன ஈஸ்டர் எக்ஸு, அந்த யூனிஃபார்மு, அதில் வச்சுருக்க அந்த சின்ன சின்ன கான்செப்ட், அந்த ஸ்கூலு எல்லாமே அவங்க வந்து ஒரு இன்ஸ்பயர் ஆகி எடுத்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு மேஜிக் பேஸ்டான அனிமே தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காக இந்த அனிமே நான் சஜஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதை எப்படி கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு மேஜிக்கல் வேர்ல்டில் மேஜிக் இல்லாத ஒருத்தன் எப்படி சர்வை பண்ணுறான்றது மாதிரி தான் இந்த கதை நகர்ந்துட்டுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, அதாவது அந்த மேஜிக் உலகத்தில் வந்து மேஜிக் தெரியாதவங்கன்றது இல்லை, மேஜிக் வராதவங்களை கொன்றுவாங்க. பட் நம்ம ஹீரோக்கு மேஜிக் தான் வராது. பட் அது என்ன சொல்கிறது, ஃபிசிக்கல் பவரு, சூப்பர் ஹியூமன் பவர் எல்லாமே இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, ஒரு சூப்பர்மேன் வந்து அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பார். சின்ன வயசுல இருந்தே அவரோட பாடி அந்த மசில்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பார். ஏன்னா அவருக்கு மேஜிக் தெரியாதுல்ல. அவர் ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் அவரை வந்து டிஃபெண்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவரோட அப்பா வந்து அவருக்கு இந்த
ஒர்க் அவுட்லாம் பண்ணி கொடுத்து ஒரு சூப்பர் ஹியூமன் எபிலிட்டியை கொண்டு வந்திருப்பார். உதாரணத்துக்கு கேட்டிங்கன்னா, இப்போ ஒன் பஞ்ச் மேனை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவருக்கு அந்த ஒன் பஞ்ச் பவர் எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்ற ஒரு தியரி சொல்லுவாங்க. 100 புஷ்அப் பண்ணேன், 100 ஸ்குவாட்ஸ் பண்ணேன், இந்த மாதிரி சொன்ன உடனே நான் லிமிட்டை அன்லாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இவர் ஒர்க் அவுட்டால் மட்டும்தான் இவருக்கு இந்த பவர் கிடச்சிருக்குன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க இந்த 2 சீசன்லேயுமே. அதுலேயுமே ஒரு ட்விஸ்ட்லாம் வரும், ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் என்னென்னா ஒரு மேஜிக் ஸ்கூல், ஹாரி பாட்டரில் வர மாதிரியே ஒரு மேஜிக் ஸ்கூலில் போய் மேஜிக் தெரிஞ்சவங்களெல்லாம் டிஃபீட் பண்ணி, அதாவது இவருக்கு மேஜிக்கே வராது, ஆனால் மேஜிக் தெரிஞ்ச பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் டிஃபீட் பண்ணி டாப்புக்கு வருவார். ரொம்பவே ஜாலியாக கொண்டு போயிருப்பாங்கங்க. நீங்கள் கேட்குறீங்களா, ஒரு ஜாலியான ஒரு காமெடியான அனிமே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த அனிமே இருக்குது. அண்ட் ஆக்ஷன் வேணுமா, ஆக்ஷனும் இருக்குது. அண்ட் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைன் வேணுமா, அதுவுமே இருக்குது. ஆனால் என்னென்னா இது வந்து ஒரு ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்ஷன் பேக்கடாக காமிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு ஃபைட்லேயுமே உங்களுக்கு வந்து ஒரு காமெடி இருக்கும். இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய வில்லன், சரிங்களா, அதுதான் பெரிய ட்விஸ்ட் அனிமேலேயே. அந்த வில்லன் கூட ஃபைட் பண்ணும்போது கூட ஒரு ஹியூமரஸாக தான் கொண்டு போயிருப்பாங்களே தவிர, இப்போது அட்டாக் ஆன் டைட்டன்லாம் எடுத்திங்கன்னா அதில் ஹியூமரஸே இருக்காது, நம்ம தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். நருட்டோவுமே எடுத்திங்கன்னா ஃபைட்டுன்னு வந்துட்டால் ரொம்ப ஒரு இன்டென்ஸாக இருக்கும். இந்த ஜுஜுட்சு கைசன் இந்த மாதிரி அனிமேஸ்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் இந்த அனிமேல் அப்படி கிடையாது. எல்லாமே, அதாவது அந்த அனிமேல இருக்க எல்லா சீக்வன்ஸ்லேயுமே ஒரு ஹியூமரஸோடு க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஃபீல் குட்டாக ஆனால் ஒரு ஆக்ஷனான அனிமே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த அனிமே கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து போரே அடிக்காது. அதாவது சீசன் 1 ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து சீசன் 2 முடிகிற வரைக்குமே உங்களுக்கு போர் அடிக்காது. அதாவது நான் என்ன சொல்கிறேன், அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டையும் க்ரியேட் பண்ணாது. எந்த மாதிரினா ஒரு புது ஃபீலை க்ரியேட் பண்ணும். நீங்கள் வந்து போர் அடிக்காது, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தான் நினைப்பீங்க. பட் அவ்வளோ எங்கேஜ்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரினா அது கிடையாது. ஆனால் எப்படி கொண்டு போயிருப்பாங்கன்னா அது எனக்கே தெரியல. பட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தடுத்த எபிசோடு நீங்களே பார்த்துட்டே இருக்கணும்னு நினைப்பீங்க. ஏன்னா நீங்கள் உங்களையே மறந்து சிரிக்கிறதுன்னு ஒன்று இருக்கலாம், அது இந்த அனிமேல நிறைய இடத்துல நடக்கும். உங்களையே மறந்து நீங்கள் சிரித்து பார்த்துட்ருப்பீங்க. ஃபைட்டில் கூடயாடா காமெடி பண்ணுவீங்கன்ற அளவுக்கு காமெடி பண்ணுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது நான் வந்து இந்த அனிமேவை டீக்ரேட் பண்ணலை, அதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதுன்னு டீக்ரேட் பண்ணலை. கம்பேர் டு மற்ற அனிமேஸில் வந்து இதில் வந்து அடுத்தடுத்த எபிசோடில் என்னடா நடக்க போகுதுன்ற அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காதே தவிர, மற்றபடி இந்த அனிமேல எல்லாமே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அண்ட் அந்த பிடிக்காத காரணத்தையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதான் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டும் தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணும். Until the next video, goodbye.